அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். உன் வீட்டில் நான் தங்கணும், வா. சகைவேன்னு அழைச்சிட்டு போனார். இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார். அவருக்குள்ளே தான் அந்த ஆசை வந்தது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க. உங்களுக்கு ஆசை இருக்குதா இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள? நாம் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்று முதல்ல அறியணும். நீங்கள் முதல்ல அறியணும். சும்மா எதை சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்புறதெல்லாம் கடவுள், அப்படி இருக்க முடியாது. அது தவறான நம்பிக்கை உங்களை சாபத்தை கொண்டு வந்து விடும். அதனால் நீங்கள் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்தார், மனிதனுக்காக என்ன செய்தார், எனக்காக என்ன செய்தார், அவர் இந்த உலகத்தில் என்னத்தை தான் செய்திருக்கிறார் மக்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த காலத்தில் சொல்லப்பட்ட கதை இத்தனை வருஷம் சொல்கிறாங்க, உண்மையாக பொய்யன்னு தெரில. வடப்பகுதியில் வேறு மாதிரி எழுதுகிறாங்க, தென்பகுதியில் வேறு மாதிரி எழுதுகிறாங்க. அதெல்லாம் நம்பும்படியான காரியம் அல்ல. ஆனால் உண்மையான கடவுள் யார் என்பதை நீங்கள் அறியணும், நீங்கள் விரும்பணும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதாக. அவரை குறித்து தான் நம்ம சில வருஷமாக தியானித்து கொண்டே வருகிறோம். அவர் அன்பானவர், அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் சமாதானம் தருகிறவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் மனதுருக்கமுள்ளவர், அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், அவர் சுகம் தருகிறவர், விடுதலை தருகிறவர். இப்படி அவரை குறித்து ஏராளமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதில்ல, அதை தியானித்து கொண்டே வந்தோம். இன்றைக்கு இந்த இயேசு எப்படிப்பட்டவர், ஒரு வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையில் நம்ம அவரை குறித்து பார்க்கலாம். வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இந்த இயேசுவை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் நன்மை செய்கிறவராய் மக்கள் மத்தியிலே சுற்றி தெரிந்தார். அவர் ஜனங்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராக ஜனங்கள் மத்தியிலே நடமாடினார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் நன்மை செய்கிறவர். சொல்லுங்க, இயேசு நன்மை செய்கிறவர். அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர். இன்னைக்கு ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு தேவை தானே? சுகம் தேவையா, விடுதலை தேவையா, ஒரு ஆசீர்வாதம் தேவையா, நிந்தை மாறணுமா, உங்களுடைய பண பிரச்சனை தீரணுமா, ஒரு நன்மையான காரியம் நடக்கணும்ல? இயேசு நன்மை செய்கிற ஆண்டவர். அவர் இந்த உலகத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் தான் அவர் அவதரித்தார். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். 30 வயசில் ஊழிய ஆரம்பித்து 33.5 வயது வரைக்கும் ஊழியம் செய்தார். அதன் பிறகு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த 3 வருஷம் அவர் என்ன செய்தார் என்றால், ஜனங்கள் மத்தியிலே நடமாடினார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் அதில் தேவை உள்ள மக்களுக்கு நன்மை செய்தார். சிலரை அவர் தேடி போய் நன்மை செய்தார். அவரை தேடி வந்தவர்களுக்கும் அவர் நன்மை செய்தார். இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? சிலருக்கு அவரை தெரியலை, அதனால் அவரே தேடி போய் அவங்களுக்கு நன்மை செய்தார். சிலர் அவரை கேள்விப்பட்டு அவரை தேடி வந்தாங்க, அவங்களுக்கும் நன்மை செய்தார். அவரை தேடி வந்த ஒருவரை கூட இதெல்லாம் உனக்கு செய்ய முடியாதுப்போ, நீ பாவி, நீ துன்மார்க்கன், உனக்கெல்லாம் சுகம் தர முடியாதுப்போ அப்படின்னு யாரையும் சொன்னதில்லை. எல்லாருக்குமே அவர் நன்மை செய்தார். அவரை தேடி வந்த அத்தனை பேருக்கும், யூதர்களுக்கு மட்டுமல்ல, ரோமர்கள், அவர்களை அடிமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோம அரசாங்கம், அந்த ரோமர்கள் கூட வந்தாங்க, அவங்களுக்கு அற்புதம் செய்தார். யூதர் அல்லாத மக்கள், கிரேக்கர்கள் வந்தாங்க, கானானியர்கள் வந்தாங்க, எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்தார். அதனால்தான் அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ, குறிப்பிட்ட மதத்திற்கோ ஒரு ஆண்டவர் அல்ல இயேசு. அவர் எல்லாருக்கும் உரியவர். யார் வந்தாலும் நீ என்ன மொழி பேசுகிற, எந்த மாநிலம், என்ன காரியம், அதெல்லாம் கேட்க மாட்டார். விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்வார். நன்மை செய்